வெல்கம் டு அனிதா சமையல். தக்காளி கத்திரிக்காய் கிரேவின்னு சொல்லலாம், கத்திரிக்காய் தக்காளி கிரேவின்னு சொல்லலாம். பேச்சுலர் ஈஸியாக செஞ்சிடலாங்க. மண் சட்டி சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிட்டேன். நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம், 5 சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. லைட்டாக நிறம் வர வரைக்கும் வதக்கிக்கணுங்க. லைட்டாக நிறம் மாறிடுச்சிங்க. நல்லா கனிஞ்ச தக்காளியாக 8 எடுத்துக்கிட்டேங்க. 5 கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறணுங்க. அரைப்பதம் வேகட்டுங்க. இப்போது நல்லா அரைப்பதம் வெந்துருச்சுங்க. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு. 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறிக்கிறேங்க. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து இறக்கிக்கலாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுங்க. வேலைக்கு போயிட்டு டயர்டாக வரும்போது இந்த மாதிரி கிரேவியும் பச்சை புளி ரசமும் டக்குன்னு செஞ்சு வேலை முடிச்சிடலாங்க.